இந்த 2 மெகா தொடருக்கும் இடையே கேட்கப்படும் கேள்விக்கு சரியான பதில் அனுப்பும் 50 பேருக்கு தினமும் பட்டு புடவைகள் பரிசாக வழங்கப்படும். திங்கள் முதல் சனி வரை கௌரி மற்றும் பவித்ரா மெகா தொடரை தொடர்ந்து பாருங்கள், பரிசுகளை வெல்லுங்கள். திரும்ப திரும்ப வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசுனா தெளிவா இருக்கிற என்னையே குழப்பிடுவாங்க. நடந்த எல்லாத்தையும் சொல்லி காலங்கிட்டே தீர்வு கேட்போம். அதான் சரி. சொல்லு அவளை, நேத்து தானே பேசணும், மறுபடியும் கால் பண்ணியிருக்க. ஐயா, எனக்கு இங்க ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமா இருக்கு. அப்ப அங்க ஏதோ ஒரு விபரீதம் நடந்திருக்கு. நீயே சமாளிக்க முயற்சி பண்ணி முடியாம எனக்கு கால் பண்ணியிருக்க, அப்படிதானே? ஆமாங்கய்யா, ஆமா. சொல்லு, என்ன நடந்துச்சு? சின்னையா, இவர் இந்த ஃபைல தான் கொடுத்தாரு. அண்ணே, என்னண்ணே இதெல்லாம்? அதுக்குள்ள 5 கோடி ரூபாயிலும் நான் சொல்ற இடத்துக்கு நீ கொண்டு வரணும். இவங்கள உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதுதான் நடந்ததுங்கய்யா. 2 நாள்ல இத்தனை சம்பவமா? அதுவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி கொன்னவங்களோட வீடியோ இப்ப எப்படி வந்திருக்க முடியும்? நீங்க திறக்காம லாக்கர்ல இருந்த பணம் எங்க போயிருக்கோம்? ஒரு நாணயம் எப்படி நட்ட குத்தலா நிக்கும்? உங்க கதையில சம்பந்தமே இல்லாம தெலுங்கு பேசுற ஒருத்தி எங்கிருந்து வந்தா? அவளை நான் எத்தனையோ அமானுஷ்யங்களை பார்த்தவன். எப்பேற்பட்ட அமானுஷ்யமோ எனக்கு பிரமிப்பா இருந்ததில்லை. ஆனா இப்ப நீ சொல்றதெல்லாம் சாதாரண மனுஷங்க வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் இல்ல. இது எல்லாமே ஒருவித அமானுஷ்யம்தான். அது எனக்கு புரியுது. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க ஆளுக்கு உன்னை சொல்லி என்ன குழப்புறாங்க. என்னோட மாந்திரீக சக்தியை மீறி துர்கா வீட்டுக்கு வந்திருக்கிறதே மறைமுகமா அவ எனக்கு விட்டிருக்கிற சவால்னு நினைக்கிறேன். துர்காவுக்கு எப்படி அவ்வளவு பெரிய சக்தி வந்ததுன்னு கண்டுபிடிக்க பஞ்சபக்ஷி யாகம் நடத்துறதா சொல்லி இருந்த. அதுக்கான நாள் நேரத்தை குறிச்சுதான் இந்த யாகத்தை பண்ண முடியும். அதுக்குள்ளேயே நீ அடுத்த சவால் கொடுத்திருக்க. தம் முகத்தை காட்டாம போன்லயே ஆட்டு வைக்கிற அந்த பொண்ணை முதல்ல கண்டுபிடிக்கணும். சரி, நான் காளிக்கு பூஜை பண்ணி நடந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் மறுபடியும் உன்னை கூப்பிடுறேன். நீயும் தைரியமாறு, மத்தவங்களையும் தைரியமா இருக்க சொல்லு. ஐயா, உங்ககிட்ட இருந்து பதில் வர வரைக்கும் எனக்கு எனக்கு இங்க நிம்மதியா இருக்காதியா. உங்க போன் காலுக்காக தான் நான் காத்துட்டு இருப்பேன். சீக்கிரமே கூப்பிடுறேன். தாயே, காளி, நீலி, திரிசூலி, நான் கெட்டதெல்லாம் கொடுப்பவளே, கேட்கறதெல்லாம் மறுக்காம சொல்றவளே, உன்னோட பக்தன், உன்னோட வாக்கு கேட்டு வந்திருக்க. உள்ளத உள்ளபடி சொல்ல தாயே. தாயே, என் மாந்திரிக சக்தியையும் என்னையும் நம்பி வந்த என்னோட பக்தனுக்கு நான் நம்பிக்கை கொடுத்திருக்க. அவனுக்கு நான் கொடுத்த வாக்க காப்பாத்தணும். அதுக்கு நீ வாக்கு கொடுக்கணும். ஆவுளை வீட்டுல என்ன நடக்குது?
அங்க மறைஞ்சிருக்கிற மர்மம் என்ன? 10 வருஷத்துக்கு முன்னாடி கொன்னவங்களோட ஆதார வீடியோ இப்ப எப்படி வந்துச்சு? அத அனுப்புனது யாரு? இதையெல்லாம் செய்யறது யாரு? மர்ம குரல்ல பேசுறது யாரு?